ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாங்கள் கண்ட உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான இட்லி பொடி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்படி இட்லி பொடி அரைச்சி கொடுத்திங்கன்னா யாரும் இட்லி பொடி வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த கப்பில் ஒரு கப்பு மொட்டுளுந்து எடுத்திருக்கேன். அது 150 கிராம் வரும். இந்த கப்பில் ஒரு கப்பு. அப்புறம் பாதி கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். பாதி கப்பு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடலை பாதி கப் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட வரமிளகா தேவையான அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கருவேப்பிலை நல்லா நிறையாவே சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லது. கருவேப்பிலை சேர்த்துனா ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ அது கூட நான் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வாங்க வறுத்துட்டு பார்க்கலாம். கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். ஆயில் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் வாணலியில் தான் வறுத்து எடுக்கணும். இப்போ வாங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு மொட்டுளுந்து ஆட் பண்ணிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. மொட்டுளுந்து வறுபடும் போது அந்த மணம் நம்மளுக்கு தெரியும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணும். நல்லா கோல்டன் கலரில் மாறி வரும் பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். கருக விடாமல் நல்லா கலர் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுக்கணும். நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும். இப்படி கலர் மாறி வந்ததையும் நம்ம ஒரு ட்ரையான பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே போல் இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனோட சூட்லேயே பொட்டுக்கல்லையை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லை ஆல்ரெடி ரோஸ்டட் ஒன்று தான், அதனால நம்ம ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணியாச்சு. அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது
வறுத்ததெல்லாம் வந்துட்டு சூடாக இருக்கும்போதே வந்துட்டு நம்ம வந்து பெருங்காயத்தூளை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து கட்டி பெருங்காயம் இல்லை. அப்படி நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வானலியில் வந்து லைட்டாக ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதெல்லாம் ஆறட்டும். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு அரைக்கும்போது வந்துட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு மணக்க இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி நல்ல மணமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ட்ரையான பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் சுவையான மணமான இட்லி பொடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கருவேப்பிலை வந்து நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹெல்தி. அவங்க வந்து சாப்பாட்டில் யூஸ் பண்ணும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடியில் யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லது. பாருங்கள் நம்மளுக்கு சுவையான மணமான இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி இட்லி பொடி வந்து செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.